Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். தாய் திருச்சபை நமக்கு ஒரு புனிதரை அர்ப்பணிக்கின்ற நாள். ஒரு மனிதன் பிறந்து இப்படி தான் உழைக்கணும், எதற்கும் பயப்படக்கூடாது, உண்மையாக இருக்கணும், கடவுளையே நம்பி பிரயாணம் செய்யணும், கடவுளை நம்பி வாழணும் என்று எடுத்துரைக்கிற ஒரு அருமையான புனிதர் பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம். அவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்வாக, இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்வாக மாற நாம் ஜெபிக்கப் போகின்றோம். இந்தியாவின் பாதுகாவலர் என்று கருதப்படுகிற இந்த உன்னத புனிதர் எத்தனையோ குடும்பங்களுக்கும் எத்தனையோ நாடுகளுக்கும் புனிதராக விளங்குகின்றார். அதனால் அவர் மரித்த இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக மரிக்க, இயேசுவுக்காக உயிர்க்க நாம் அனைவரும் ஒன்று கூட்டி ஜெபிப்போம். செய்த பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்த்ததை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 16-19 மற்றும் 22-23 இறைமுத்துக்கள். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மாறாதது, மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரிது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் மாற்ற முடியும் என்பதற்கு தகுந்த உதாரணம் புனித பிரான்சிஸ் சவேரியார். ஒரு உன்னத மனிதர், பிறரை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடியவர், பிறருடைய வழிகளை உணரக்கூடியவர், பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர், பிறருக்காக உழைக்கக்கூடியவர் புனித சவேரியார். ஸ்பெயின் நாட்டிலே 1506 வருடம் ஏப்ரல் மாதம் 7 பிறக்கின்றார். ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் வைராக்கியம், ஜெப ஆவியோடு அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவர். பிறகு அவர் 19வது வயதிலே பாரிஸ் நகரத்திற்கு செல்லுகின்றார். அங்கு சென்று தத்துவம் படிக்கின்றார். அந்த வேளையிலே புனித இக்னேசியஸ் ஆஃப் லொயாலாவை சந்திக்கின்றார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த மனிதனை முழுவதுமாக மாற்றிவிடுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தில், ஒரு மனிதன் உலகையெல்லாம் சம்பாதித்து தன் ஆத்மாவை இழந்து போனால் என்ன பிரயோஜனம் என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் சொல்லி கொண்டு இருக்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இயேசு உறுப்பினர் என்ற சபையிலே அவர் உறுப்பினராக மெம்பர்ஷிப் எடுக்கின்றார். 1537 அந்த மெம்பர்ஷிப்பை எடுத்துட்டு அவர் குருவானவராக ஆகின்றார். 5 வருடம் அங்கு சேவை செய்த பிற்பாடு அவருக்குள்ளாய் ஒரு ஊண்டுதல் என்னவென்றால், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து அவர் தன்னுடைய பிரயாணத்தை 1542 ஆண்டு தொடங்குகின்றார். ஒவ்வொரு நாடாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு நகரமாக சென்று ஏழைகளுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற ஆத்ம தாகத்தோடு அவர் 1542 ஆண்டு கோவாவில் வென்று அடியெடுத்து வைக்கின்றார். அன்றைய நாள் முதல் தமிழ்நாடு, கன்னியாகுமரி, கோவா, அதற்கப்புறமேட்டுக்கு அவர் மலாக்கா செல்லுகின்றார், மலாக்கி செல்லுகின்றார், ஜப்பான் செல்லுகின்றார், இலங்கை செல்லுகின்றார். 1552 ஆண்டு திரும்பவும் கோவா வருகின்றார். அங்கிருந்து சீனா நாட்டில் இயேசுவை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று, அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகையில்
நோய்வாய்ப்பட்டு மரித்து போகின்றார். இவர் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தார் என்று நாம் தியானிக்கையில் அவர் செய்யாத அற்புதமே இல்லை. எல்லா வகையான இயேசுநாதர் செய்த எல்லா வகையான அற்புதங்களையும் அவர் செய்திருக்கின்றார். முடவர்களுக்கு, செவிடர்களுக்கு, குருடர்களுக்கு நலனையும் சுகத்தையும் கொடுத்திருக்கின்றார். மரித்தவர்கள், ஜப்பான் நாட்டில் சென்ற பொழுது மரித்தவர்களை உயிர்ப்பிக்க வைத்திருக்கின்றார். அங்கிருந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வரும்பொழுது பயங்கரமான புயல் காற்று, அதையெல்லாம் அடக்கியிருக்கின்றார் இயேசுவின் நாமத்தினாலே. தெய்வ பிள்ளைகளே, அதை விட ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், அவருடைய உடலானது இன்று வரை அழுகாமல் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இன்னமும் கடல்ல மீன் பிடிக்கிறவங்களுக்கு கடல் பிரயாணத்திலே பாதுகாவலராக இருப்பவர் புனித சவேரியார். தெய்வ பிள்ளைகளே, இவர் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்று நாம் சிந்திக்கையிலே வாழ்க்கையில் 2 வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் அலெக்சாண்டர் த கிரேட் என்பவரும் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்பவரும். அலெக்சாண்டர் கிரேட் 20 வயதில் ஆட்சியை பிடிக்கின்றார். பெர்சியா, மெசிடோனியா நாட்டில் ஆட்சியை பிடிக்கின்றார், அரசராக ஆகின்றார். அவர் வாழ்ந்த காலம் 12 வருட காலமே அரசனாக. அந்த 12 வருட காலத்தில் நான் உலகையெல்லாம் ஆள வேண்டும், உலகையெல்லாம் பற்ற வேண்டும் என்று ஓடினான் மனுஷன். ஓடினான். எல்லா நாடுகளிலும் அவன்தான் ஜெயித்தான். அதனால் அவனுக்கு ஒரு பேர் கூட அன்றைய அரசாங்கம் கொடுத்தது, கிங் ஆஃப் த கிங்ஸ், அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்ற ஒரு பதவியை அவனுக்கு கொடுத்தது. அவன் போகாத இடமல்ல, வெல்லாத மனிதர்கள் இல்லை, கொல்லாத மனிதர்கள் இல்லை, அவன்டம் இல்லாத சொத்துக்கள் யாரிடமும் இல்லை. அப்படிப்பட்டவன் மரிக்கையிலே அவன் சொன்னான், தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் வரவழைத்து, ஐயா, நான் சாவறதுக்கு முன்பதாக எனக்கு 3 கோரிக்கை இருக்கின்றது. என்ன கோரிக்கைங்க மை லார்ட் அப்படின்னு கேட்கும் பொழுது, முதல்ல நான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கையில் உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட் டாக்டர்ஸும் வந்தாங்க, ஆனால் என்னை சரியாக்க முடியலை. நான் மரிக்கப் போகின்றேன். அதனால் நான் மரித்த பிற்பாடு என்னுடைய உடலை இந்த உலகத்திலேயே நல்ல ஞானமுள்ள மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை, என்னுடைய பிணப்பெட்டியை தூக்க வேண்டும் என்றும், 2வது கோரிக்கை, உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் என்னுடையது தான், எல்லா பொண்ணுகளும் வகை வகையான தங்கங்களும் வகை வகையான முத்துக்களும் என்னிடம் இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து என்ன கல்லறைக்கு தூக்கிட்டு போகும் பொழுது அந்த வழியில் இந்த பொருட்களை எல்லாம், இந்த தங்கங்களை எல்லாம், இந்த முத்துக்களை எல்லாம் நீங்கள் தெளித்து விட வேண்டும் என்றும், 3வது கோரிக்கை, என்னுடைய சமாதியை மூடும் பொழுது, கல்லறையை மூடும் பொழுது என்னுடைய கைகளை வெளியிலே வைத்துவிட்டு நீங்கள் என்னை மட்டும் மூடுங்கள், கைகள் வெளியே இருக்கட்டும் என்று. இதெல்லாம் எதற்கையா என்று அந்த மந்திரிகள் கேட்கும்பொழுது, ஒரு மனிதன் பிறக்கின்றான், மரிப்பான், நிச்சயமாக மரிப்பான். இந்த மரணத்தை வெல்லுவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது, ஒருவனை சுகமாக்க யாராலும் முடியாது என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், 2வதாக உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் என்னாலும் அவன் சம்பாதித்த அந்த ஆசிகளை எல்லாம், சொத்துக்களை எல்லாம், தங்கங்களை எல்லாம் எடுத்து செல்ல முடியாது என்றும், 3வதாக அவன் சொன்னது, உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆத்மாவை இழந்தால் என்ன பிரயோஜனம் என்று என்னுடைய கரங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்றும் அவன் கூறினான். தெய்வ பிள்ளைகளே, இதற்கும் புனித சவேரியாருக்கும் என்ன உடன்பாடு என்றால், அலெக்சாண்டர் விட்டு சென்ற அந்த வார்த்தையை
இயேசுவின் வழியாக மொழிக்கப்பட்ட அந்த வார்த்தையை, இன்னாசியார் வழியாக மொழிக்கப்பட்ட அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் எடுத்துக்கொண்டார் புனித சவேரியார். அதன் நிமித்தமே அவர் அந்த ஒரு வார்த்தையை படித்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளையும், கஷ்டப்படுகிறவர்களையும், நோயாளிகளையும் அவர் இயேசுவின் வழியாக சுகமாக்கினார், இயேசுவின் வழியாக உயிர்ப்பித்தார். அலெக்சாண்டர் எதை உணராமல் மரித்து போனானோ அதை பிராக்டிக்கலாக செய்து காண்பித்தவர் புனித சவேரியார். அதனால்தான் அவர் இன்றைய நாளிலே ஒரு உன்னத மனிதராக, நமக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கிற மனிதனாக, நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கிற மனிதனாக, இந்திய மனிதனாக, கடல் வாழ் மீனவர்களுக்கு மனிதனாக, புனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஓடணும் தெய்வ பிள்ளைகளை, ஓடணும். எதற்காக ஓடணும்? நம்முடைய ஆத்மாவுக்காக ஓடணும், இயேசுக்காக ஓடணும், சமாதானத்திற்காக ஓடணும் என்று புனித சவேரியார் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கின்றார். அதன் நிமித்தம் தெய்வ பிள்ளைகளை, இயேசுநாதர் சொன்ன ஒரே வார்த்தை, உலகெல்லாம் செல்லுங்கள், அற்புதங்களை என் நாமத்தின் நிமித்தம் செய்யுங்கள் என்று. இன்றைய நாளிலே புனித சவேரியாருடைய உடல் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. புனித சவேரியார் ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க என்று கேட்கிறார்களா? இல்லை. உன்னை போல நான் வாழணும், என் உடலும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்படணும் என்று ஜெபிக்கிற உள்ளங்கள் தான் அவரை தேடி ஓடி செல்லுகின்றது. தெய்வ பிள்ளைகளே, வாழ்ந்தால் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல வாழ்வோம். நம்முடைய உடலும் ஆத்மாவும் ஆண்டவருக்கே சொந்தம் என்பதை நாம் இந்த திருப்பலியிலே சாட்சியாக நாம் மாற்றி ஜெபிப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு ஒரு உன்னத மனிதனை கொடுத்தீர். உலகெல்லாம் சென்று நற்செய்தியை நாமத்தின் நிமித்தம் பறைசாற்றுங்கள், நோயாளிகளை சுகமாக்குங்கள், பேய்களை விரட்டுங்கள், புதுமைகளை செய்யுங்கள், சமாதானத்தை அறிவியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. மனமாற்றத்தை கொண்டு வாங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, புனித சவேரியார் ஓடினார் 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 ஆண்டவரே. தன் உடம்பை எல்லாம் பார்த்து கொள்ளாமல் ஓடினார் ஆண்டவரே. 46 வருடங்களாக உனக்காக உழைத்த மனிதர் அவர் சுவாமி. ஏசப்பா, இன்று அவருடைய மரணம் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. அது அற்புதமாக இருக்கிறது, வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது, சந்தோஷம் கொடுப்பதாக இருக்கிறது, குறைகளை தீர்ப்பதாக இருக்கிறது. அவருடைய அழியாத உடல் எங்களுக்கு அப்பா ஒரு ஒளியை பிரகாசிக்க செய்கிறது சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, அதே போல அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவன் உணர்ந்தான், யார் என்று உணர்ந்தான், அவன் மண் என்று உணர்ந்தான் சுவாமி. இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அலெக்சாண்டரை போலதான் வாழ நினைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆடம்பரத்திலும் ஆண்டவரே பணக்கார வாழ்க்கையும், ஆண்டவரே தற்பெருமை வாழ்க்கையும், ஆண்டவரே பொறாமை வாழ்க்கையும் அழிக்க வேண்டும் என்ற வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மனமாற வேண்டும். புனித சவேரியார் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவிகளாக இருக்கிற பிள்ளைகளை நீர்தான் திருத்த வேண்டும் என்று ஆண்டவரே, ஏழைகளை நீர்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, உடைந்து போன குடும்பங்களை ஒன்று கூட்ட வேண்டும் என்று ஆண்டவரே, மரித்தவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, மனம் மாறாதவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, புனித சவேரியார் ஆண்டவரே ஏழைகளுக்கு உதவினார் சுவாமி. ஆண்டவரே, சிறு குழந்தைகளுக்கு உன்னை பற்றி கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே. அப்பா, உலகையெல்லாம் மாற்றினார், தேசம் தேசமாக சென்றார். ஜப்பான் நாட்டிற்கும், சீன நாட்டிற்கும், மலேசியாவுக்கும், இலங்கைக்கும் சென்று ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்களை செய்தார் சுவாமி. இதே போல ஆண்டவரே அப்பா, புனித சவேரியாரிடம் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் அற்புதங்களை காணட்டும் சுவாமி. பேய்கள் ஓடட்டும் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெறட்டும் ஆண்டவரே, திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும் சுவாமி.
நோய்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே சுகத்தை காணட்டும் சுவாமி. அற்புதங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய பரலோக சக்தியினாலே புனித சவேரியார் வழியாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை நீர் பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக ஆண்டவரே அவரை ஊக்கப்படுத்தின அந்த ஒரு வார்த்தை, உலகெல்லாம் மனிதன் சம்பாதித்து கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் என்ன பிரயோஜனம் என்ற வார்த்தை அவரை ஆண்டவரே உயிர்ப்பிக்க செய்தது சுவாமி. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ நாடுகளிலே, எத்தனையோ டைசஸ்லேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு குருவானவரும் மாறணும் சுவாமி. ஒவ்வொரு இறை சேவகனும் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு கன்னியஸ்திரிகளும் மாறணும் ஆண்டவரே. உமக்காக உழைக்கக்கூடிய குருக்களையும் கன்னியர்களையும் நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்காக மரிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபமே என் வாழ்வு, ஜெபமே என் ஊற்று, ஜெபமே என்னுடைய வழி என்று அந்த சவேரியார் உணர்ந்தார் சாமி. அதே போல ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு கன்னியர்களும் இதை உணர்ந்து உனக்காக வாழ்ந்து மரிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து
உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உகுந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையின் நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பியல் நிறைவு பெறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே யாருடைய ஆத்மாக்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரே, மரித்த சகோதர சகோதரிகள், உற்றா உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், பெற்றோர்கள், தெரிந்தவர்கள், யாரும் நினையாத ஆத்மாக்கள், திருப்பலியை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய குடும்பத்திலே மரித்த ஆத்மாக்கள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக அவர்களுக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் நித்திய வாழ்வையும் அளித்தருள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம். யாரெல்லாம் எங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ, திருப்பலி கருத்துக்கள் அனைத்தையும் கூட ஆண்டவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எல்லாருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆசீர்வாதங்களை நீர் பரலோக மழையாக பொழியும்படியாக இறைஞ்சு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீதும் இரக்கமாயிரும், எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கணவரின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நோய், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய சோதனையிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். என்னுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக அருளும் சமாதானத்தை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்திய தேசத்தையும் உலகத்தையும் புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக எத்தனையோ அற்புதங்களையும் ஆத்மாக்களையும் ரட்சித்த தேவன், இந்த உன்னத தேவனின் பரிசுத்த பரலோக விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து மது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள்
நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலை பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.